நம்ம டென்டல் இம்ப்ளான்ஸ் பற்றி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு கொஸ்டின் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் வந்து பண்ணால் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் மாற்றணும் டாக்டர், ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் டென்டல் இம்ப்ளான்ஸோட மாற்ற வேண்டிய அவசியம் வருமா, அதுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். டென்டல் இம்ப்ளான்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம டிப்பிக்கலாக காமனஸ்ட்டாக பண்ணுற இம்ப்ளான்ட்டுக்கு பேர் ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்ஸ்னு பேர். அப்படின்னா என்னென்னா, பல்லோட வேர் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம சொந்த பற்களுக்கு எப்படி வேர் இருக்குது, வேருக்கு மேலே க்ரௌன் கேப் இருக்கோ, அதே மாதிரி டென்டல் இம்ப்ளான்ஸ் வந்து எலும்புக்குள்ளே இருக்கும். இந்த எலும்புக்கு உள்ளே இருக்கிற இம்ப்ளான்ட்டுக்கு மேலே பற்களுக்கு க்ரௌன்ஸ் கொடுப்போம். இந்த இம்ப்ளான்ட் பார்த்தீங்கன்னா, இது யூஸ்வலாக காமனஸ்ட் மெட்டீரியல். இது ரூட் ஃபார்ம் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் காமனஸ்ட் மெட்டீரியல் பேர், இதுக்கு பேர் டைட்டானியம். அதான் காமனஸ்ட் மெட்டீரியல் ஆஃப் டென்டல் இம்ப்ளான்ஸ். எதனால இந்த டைட்டானியம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டைட்டானியம் வந்து ஒரு பயோ கம்பேட்டபிள் மெட்டீரியல். ஸோ நம்ம உடம்புக்குள்ளே அந்த டைட்டானியமோட ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்டை வைக்கும்போது நம்மளோட உடம்புல இருக்கிற எலும்பு வந்து அதோட நம்மளோட ஓன் தசையாக அதை ரெகக்னைஸ் பண்ணி அந்த இம்ப்ளான்ட்டை சுற்றி நம்ம சொந்த எலும்பு ஃபார்ம் ஆகிடும். டென்டல் இம்ப்ளான்ட்டை சுற்றி இந்த சொந்த எலும்பு ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் ஆசியோ இன்டகிரேஷன் பேர். அப்படின்னா என்னென்னா, நம்ம எலும்புக்குள்ளே பொருத்துகிற இம்ப்ளான்ட் வந்து நேச்சுரலாக ஒரு பாடியோட ஒரு பார்ட், ஒரு அங்கமாக அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணும், நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணும். அதை சுற்றி எலும்பு ஃபார்ம் ஆகிறதுனால அது மாதிரி நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணும். இதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் ஃபிக்ஸிங் ஆஃப் அந்த ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் வந்து எலும்புக்குள்ளே வைக்கும்போது இதுதான் நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணும். இது வந்து இம்ப்ளான்ட் டைட்டானியமால் ஆனதுனாலும், இம்ப்ளான்ட் வந்து நம்ம ஒரு கம்பெனியில் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கும்போது அந்த இம்ப்ளான்ட்டுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அப்படின்னா அந்த இம்ப்ளான்ட் என்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, அந்த மேனுஃபேக்சரிங் டேட் என்ன, அந்த டேட் முடிச்சு அந்த இம்ப்ளான்ட்டோட எக்ஸ்பைரி டேட் என்ன, இது ரெண்டுமே வந்து நம்ம இம்ப்ளான்ட் வாங்கும்போது அந்த இம்ப்ளான்ட் பேக்கில் இருக்கும். ஸோ இது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த இம்ப்ளான்ட் எக்ஸ்பைரி டேட்டுன்னா எதனால அந்த எக்ஸ்பைரி டேட் சொல்கிறாங்க, அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ்பைரி டேட்டுங்கும்போது நம்ம யூஸ்வலாக என்ன நினைப்போம், நம்ம எலும்புக்குள்ளே பொருத்தினா அந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சுன்னா அப்போ இம்ப்ளான்ட்டும் மாற்றணுமா டாக்டர், இதான நார்மல். இது நெக்ஸ்ட் கொஸ்டின் அதான் இருக்கும். தவறான ஒரு ஆன்சர் இது. எதனால அப்படி சொல்கிறேன்னா, இந்த எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது வந்து நம்ம இம்ப்ளான்ட் வந்து ஒரு ஸ்டெரைல் ஆன ஒரு பேக்கெட்டில் வரும். அந்த இம்ப்ளான்ட் மேனுஃபேக்சர் பண்ணி அந்த இம்ப்ளான்ட்டை க்ளீன் பண்ணி அந்த இம்ப்ளான்ட்டில் எதுவும் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஆர் ஏதாவது அந்த கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டெரைல் பேக்கில் வரும். அந்த இம்ப்ளான்ட்டோட மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் எதுக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த இம்ப்ளான்ட் வந்து ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் கவரில் வரும். அந்த ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே வெளியில் ஒரு பாக்ஸ், அதுக்கு மேலே 3rd லேயர் ஆஃப் பேக்கேஜிங். யூஸ்வலாக 3 லேயர்ஸ் ஆஃப் பேக்கேஜிங் இருக்கும். எதனால 3 லேயர்ஸ் ஆஃப் பேக்கேஜிங், அந்த பேக்கெட் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து அதை ஒரு ஷிப் பண்ணும்போதோ ஒரு நம்ம கிளினிக்கில் எடுத்து அதை பார்க்கும்போதோ உள்ளுக்குள்ளே இருக்கிற இம்ப்ளான்ட் வந்து கண்டாமினேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த 3 லேயர் பேக்கேஜிங். ஸோ இம்ப்ளான்ட் மேலே கொடுக்குற எக்ஸ்பைரி டேட் வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்டெரிலைசேஷனோட எக்ஸ்பைரி டேட். ஸோ நம்ம சர்ஜரி பண்ணும்போது ஒரு ஸ்டெரைல் அட்மாஸ்பியரில் அந்த இம்ப்ளான்ட்டை ஓப்பன் பண்ணி எலும்புக்குள்ளே பொருத்துற வரைக்கும் அந்த இம்ப்ளான்ட் எக்ஸ்பைரி ஆகாமல் இருந்தால் போகிறோம். பொருத்தினதுக்கப்புறம் எலும்புக்குள்ளே பொருத்தினதுக்கப்புறம் பாடி ஹீல் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பைரி டேட் கிடையாது. அந்த இம்ப்ளான்ட் வந்து ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். ஒரு பர்டிகுலர் இம்ப்ளான்ட் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இம்ப்ளான்ட்டை மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ லாங் டேர்ம், அதாவது நம்மளோட எலும்பு நல்லா இருக்குது, இம்ப்ளான்ட் சரியான முறையில் எலும்பில் பொருத்திருக்கோம், நம்ம அதுக்கு மேலே பொருத்திருக்கிற பல்லும் ஒழுங்காக ஃபிக்ஸ்டாக இருக்குது, நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறோம். ஒன்ஸ் இன் 6 months டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணி செக்அப் பண்ணிக்கிறோம் போது இம்ப்ளான்ட்டுக்கு தனியாக எக்ஸ்பைரி டேட் கிடையாது. ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் இம்ப்ளான்ட் வரும். இம்ப்ளான்ட் இது மாதிரி வந்தாலும் காமன் காம்ப்ளிகேஷன் என்னெல்லாம் ப்ராப்ளம் இம்ப்ளான்ட்டில் வரலான்னு நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.